Hi friends, நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் அளவைகள் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து தான் ஒரு சம் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல இணைகரம் அதாவது parallelogram அதோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஃபார்முலா எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அதுல இருந்து தான் ஒரு சம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டர் ஆகும் இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்லயும் பார்த்துடலாம். இங்கிலீஷ்ல என்னன்னா the base of the parallelogram is thrice its height. If the area is 192 square centimeter, find the base and height ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அதோட அடிப்பக்கம் வந்து உயரத்தை போல 3 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன, இப்போ ஹைட் இருந்துன்னா அந்த ஹைட்டோட 3 மடங்கா பேஸ் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. பேஸ் அதோட வேல்யூ எதுவுமே கொடுக்கல. பேஸ் எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்டை விட 3 மடங்கு கொடுத்துருக்காங்க. 3 மடங்கா இருக்கும். ஹைட்டை விட 3 மடங்கு பேஸ். இப்போ ஹைட்டு அடுத்து பேஸும் நமக்கு இப்போ இதுல இருந்து எழுதியிருக்கோம். அடுத்து ஏரியா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டர். இப்போ ஏரியா வந்து 192 கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டிருக்கிறது அடிப்பக்கமும் உயரமும் கேட்டிருக்காங்க. ஏன்னா பேஸும் ஹைட்டும் கேட்டிருக்காங்க. இந்த பேஸும் ஹைட்டும் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இது கிடைச்சதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு ஏரியா ஃபார்முலா தெரியும். ஏரியா ஃபார்முலா என்ன, பி இன்ட்டு ஹைட் தான் ஏரியாவோட ஃபார்முலா. ஏரியாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 192. இப்போ நமக்கு வேல்யூ எதுவும் தெரியாது. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பியோட வேல்யூ என்ன, 3h. இது 3 ஹெச்சோட 3 மடங்கு கொடுத்தனால நம்ம 3hன்னு எழுதியிருக்கோம். அப்போ பிக்கு பதில் 3h போடுறோம். 3h இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ தெரியாது. ஸோ h = 192. இப்போ இதுலேருந்து நம்ம ஹெச்சோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2h இருக்குது. அப்போ 3h². 3h² = 192. இப்போ அந்த 3 இங்கே கொண்டு போகிறோம். இங்கே கொண்டு போகும்போது டிவைடடில் வரும். இப்போ h² = 192 / 3. இப்போ கட் பண்ணிக்கலாம். 3s are 3, 6 3s are 18. இப்போ இங்கே 1 வருமா. இப்போ 4 3s are 12. இப்போ h² = நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 64. இப்போ இது ஸ்கொயரில் இருக்குது. அப்போ 64ஓட ஸ்கொயர் என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். 64ஓட ஸ்கொயர் என்னன்னா 8. இப்போ h² = 64ஓட ஸ்கொயர் வந்து 8². ஸ்கொயர்னா என்னன்னா ஒரே நம்பரை 2 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறதா அதோட இது. இப்போ 8² 8 2 டைம் மல்டிப்ளை பண்ணுறோம். 8 8s are 64. இப்போது h² = 8². அப்போ ஹெச்சோட வேல்யூ என்னவா இருக்கும், h = 8. இது ரெண்டும் கட்டாயிரம். அப்படி இப்போ h = 8. இப்போ நம்ம ஹைட்டோட வேல்யூ கிடச்சிட்டு இப்போ நம்ம ஹைட்டோட வேல்யூவை நம்ம இதில் இதில் அப்ளை பண்ணி நம்ம பேஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ பேஸ் = என்னது, ஹெச்சோட 3 மடங்கு தானே, 3h. இப்போது 3 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்ன, 8. இப்போ 3 × 8 24. இப்போ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, ஹெச்சும் பியும் தான் கேட்டிருந்தாங்க. பேஸும் ஹைட்டு தான் கேட்டிருந்தாங்க. நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பேஸ் = 24, ஹைட் = 8. இப்போ பார்த்தா தெரியும் இல்லை, நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஹைட்டை விட 3 மடங்குன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ ஹைட் வந்து 8 இருக்குது. அப்போ பேஸ் வந்து 3 மடங்குனா 8ஓட 3 மடங்கு 1 8s are 8, 2 8s are 16, 3 8s are 24. இப்போ பேஸ் வந்து 24 கிடச்சிருக்கு. இவ்வளோ தான். இந்த மாதிரி சம்லாம் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கொஸ்டினை ஒரு டைமுக்கு இன்னொரு டைம் நம்ம ரீட் பண்ணி நம்ம பண்ணால் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இந்த சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏதாவது சம் உங்களுக்கு வேறு ஏதாவது சம் டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.